ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எக் ஃப்ரை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரைஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெள்ளையை மட்டும் இது மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 5-6 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கருவை மட்டும் போட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா முருகலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுது. இப்போ நான் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு இப்போ 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா இந்த கண்ணாடி பதம் வந்தோடனே இப்போ தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகம் தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, முட்டை ஃப்ரைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துக்கிறேன். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் கருவையும் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு காரம்லாம் நல்லா முட்டையில் நல்லா ஏறணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். இப்போ முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் எக் ஃப்ரை கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா ரைஸுக்கும் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.